இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு வாக்குமூலம் போல அவருடைய அறிக்கை வெளியாகி இருக்கின்றது. தான் உயிருடன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இலங்கை இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒரு வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார். அண்மை காலமாக அவருடைய உடல்நிலை குறித்து பல்வேறு விதமான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இப்படியான ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. எனவே அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தமிழின படுகொலையை குறிக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நேற்று முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் மற்றும் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நடைபெற்றிருக்கின்றன. உணர்வுபூர்வமாக அது குறித்த ஒரு செய்தி குறிப்பையும் பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாணத்தில் போலீசாருக்கு அவசர தொலைபேசி அழைப்பை எடுத்த இளைஞர் ஒருவர் பின்னர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் உப்பு தட்டுப்பாடு சம்பந்தமாக புதிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதே வேளையில் திருகோணமலையில் இருக்கின்ற சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியை நாடியிருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் அத்துடன் முக்கியமான ஒரு கேலி சித்திரமும் இருக்கிறது. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 19ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். தமிழின படுகொலையை குறிக்கின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் நிகழ்வுகள் நேற்று 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் தாயகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உணர்வு பூர்வமாக நடந்தேறி இருக்கின்றன. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அந்த காட்சியை பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு வலியை ஏற்படுத்துவதாக இருந்தது. எனவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று கூடி தங்களுடைய உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாகனத்தில் ஒரு கூடு ஒன்று வைக்கப்பட்டு அந்த கூட்டுக்குள்ளே ஒரு 2-3 பேர் நின்று ஒரு அடையாள போராட்டம் ஒன்றை நடத்தி காட்டியிருந்தார்கள். அந்த கூட்டில் எழுதப்பட்டிருந்தது, அரசியல் கைதிகளை ஏன் இன்னும் விடுதலை செய்யவில்லை என தமிழ் மொழியிலும் ஆங்கில மொழியிலும் எழுதப்பட்ட பதாகை ஒன்று அதிலே தொங்கவிடப்பட்டிருந்தது. இப்படியாக ஒரு அடையாள போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தார்கள் எங்களுடைய உறவுகள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒரு சிங்கள இளைஞர் ஒருவரும் கலந்து கொண்டு அங்கே தன்னுடைய அனுபவங்களை தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்திருந்தார். அந்த காணொளி நேற்று வைரலாக எல்லா இடமும் பரவியது. ஏனென்று சொன்னால் ஒரு சிங்கள இளைஞர் முள்ளிவாய்க்கால் மண்ணில் தன்னுடைய மனதில் பட்டதை நியாயமான கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை உணர்வுபூர்வமாக எடுத்து சொன்னது பலராலும் வியந்து பார்க்கப்பட்டது. அந்த வீடியோ எல்லா இடமும் பரவலாக வைரலாகி இருந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். அதேவேளையில் நேற்று முன்தினம் இரவு மட்டக்களப்பு கல்லடி வாவியில் ஒரு சிறிய மிதவை ஒன்று மிதந்து வந்தது. அதிலே முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்த உறவுகளுடைய நினைவாக ஒளி தீபம் ஏற்றப்பட்டிருந்தது. அது கூட மிகவும் உணர்வுபூர்வமாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டிருந்தது. அதையும் இப்பொழுது பார்ப்போம். நாட்டில் நிலவி வருவதாக சொல்லப்படுகின்ற உப்பு தட்டுப்பாடு சம்பந்தமாக இலங்கை உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் டி நந்தன திலக முக்கியமான தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால், நாட்டில் உண்மையிலேயே உப்புக்கான தட்டுப்பாடு ஏன் என்று சொன்னால், இந்த உப்பு தட்டுப்பாடு என்று சொல்லி ஒரு செய்தி வேகமாக பரவினதன் காரணமாகவும் சமூக வலைத்தளங்களில் அந்த செய்திகளை எல்லாரும் பரப்பினதன் காரணமாக பொதுமக்கள் என்ன செய்திக்கணும் என்று சொன்னால், பயத்திலேயே நிறைய உப்பு பேக்கெட்டை வாங்க ஆரம்பிச்சிருக்கணுமாம். ஒவ்வொரு தரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 பேக்கெட் 15 பேக்கெட் என்று சொல்லி நிறைய உப்பை வாங்கி வீட்டில் சேமித்து வச்சிருக்கணுமாம். கிட்டத்தட்ட 6-7 மாதங்களுக்கு தேவையான உப்புக்களை எல்லா பொதுமக்களும் சேமிக்க ஆரம்பித்தோடனே அதன் காரணமாக தான் உப்புக்கான தட்டுப்பாடு வந்திருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதோட இன்றைக்கு திங்கட்கிழமை அல்லது நாளண்டைக்கு புதன்கிழமை இந்த நாட்களுக்குள்ள சகல உப்பும் இறக்குமதி செய்யப்பட்டு தேவையான சகல உப்பும் இறக்குமதி செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். எனவே பொதுமக்கள் பயத்தின் காரணமாக இப்படி அளவுக்கு அதிகமான உப்பை வாங்குவதன் காரணமாக தான் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இதை சொல்றது பனிக் பையிங் என்று சொல்றது ஆங்கிலத்தில். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த COVID-19 வந்த காலத்தில் ஆரம்பத்தில் இந்த டொய்லெட் ரோல்களுக்கு தட்டுப்பாடு என்று சொல்லி வெளிநாடுகள் முழுக்க பிட்டிய பரபரப்பு. எந்த ஒரு சூப்பர்மார்க்கெட் போனாலும் டொய்லெட் ரோல் இருக்காது. ஏன்னு சொன்னால் இனி அந்த டொய்லெட் ரோல் வராது என்று சொல்லி ஒரு கதை எல்லா இடமும் பரவினதன் காரணமாக எல்லாரும் டொய்லெட் ரோலாக வாங்கி வீட்டில் குவிச்சது. அதால் சூப்பர் மார்க்கெட்டு போனால் அங்கே
டாய்லெட் ரோலே இருக்காது. அதை வந்து பேனிக் பையிங் என்று சொல்கிறது, ஒரு பயத்தில் எல்லாத்தையும் வாங்கி குவிக்கிறது. அப்போ வந்து வெளிநாடுகளில் வந்து அரசாங்கங்கள் சொல்லியிருந்தது, இப்படி வந்து அவசரப்பட்டு தேவையில்லாமல் கணக்கு டாய்லெட் ரோலை வேண்டி வீட்டில் குவிக்காதேங்கோ, அளவாக வேண்டுங்கோ, அளவாக வேண்டிங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் தேவையான டாய்லெட் ரோலை வந்து எங்களால் தர முடியும் என்று சொல்லி. எனவே அதே மாதிரியான நிலைமை தான் இப்போ நாட்டில் வந்து உப்புக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. எனவே இந்த புதன்கிழமைக்கு இடையில இந்த உப்பு பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு கிடைக்கும், நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் அறிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 29 வயதுடைய ஒரு இளைஞர் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இவர் வந்து உயிரிழக்கிறதுக்கு முதல் என்ன செய்யக்காரன்னு சொன்னால், போலீசாருடைய அவசர தொலைபேசி இலக்கம் இருக்குது தானே 119, அந்த 119க்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்கார். அப்போ ஃபோன் பண்ணால் போலீஸ் எடுத்து என்னென்னு கேட்டிருக்கணும். அப்போ சொல்லியிருக்கார், எங்கள்ட வீட்டுக்கு அவசரமாக வாங்கோ, இங்கே ஒரு குடும்ப பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்குது, முக்கியமான பிரச்சனை, அவசரமாக வாங்கோன்னு சொல்லி. அதாவது நேற்று முன்தினம் சனிக்கிழமை இரவு தான் ஃபோன் பண்ணியிருக்கார். அப்போ இரவு நேரம் வந்து சுற்றுக்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசாருக்கு இந்த தகவல் பாஸ் பண்ணப்பட்டு உடனடியாகவே குறிப்பிட்ட அந்த வீட்டுக்கு அவர்கள் போயிருக்கிறார்கள். போலீஸ் போயிருக்குது யாழ்ப்பாணம் KKS வீதியில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு. அங்கே போய் பார்த்தா அந்த இளைஞர் வந்து சுகையினம் அடைந்து கீழே விழுந்து கிடந்திருக்கிறார். என்ன காரணத்துக்காக அவர் சுகையினம் அடைந்தார், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி போலீசாருக்கு விளங்கல. உடனடியாக வந்து மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பிக்கப்பட்ட போது அங்கே சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்திருக்கிறார். இந்த செய்தியில் வந்து ஒரு மர்மம் இருக்குது. என்னண்டா, முதல் வந்து அவர் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை, வாங்கோன்னு சொல்கிறார். போலீஸ் போய் பார்க்கக்குள்ள வந்து அவருக்கு திடீரென்று சுகையினம் அடைந்து விழுந்து போய் கிடக்கிறார். அப்ப ஆஸ்பத்திரியில கொண்ட சேர்த்தா பிறகு அவர் சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழக்கிறார் என்று சொன்னா, ஒன்றில் வந்து அவர் யாராவது தாக்கி இருக்கணும், அல்லது ஏதாவது விஷத்தை வந்து அவர் அருந்தி இருக்கணும், ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். திடீரென்று அவர் சுகையினம் அடைகிறதுக்கு என்ன காரணம் என்றது மர்மமாகவே இருக்குது. எனவே உடல் கூற்று பரிசோதனைகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. அதனுடைய முடிவில் தான் இது சம்பந்தமான உண்மைகள் தெரிய வரும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் தொலைபேசியில் அழைச்சி சொன்னவர் தங்களோட வீட்டில் ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என்று தான் அவர் சொல்லியிருக்கார். அவருடைய இறுதி வாக்கு மூலம் அதுவாகத்தான் இருந்திருக்குது. எனவே அந்த கோணத்திலே வந்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கணும். இதுல உயிரிழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 29 வயதுடைய பாலச்சந்திரன் சசிராஜ் என்று சொல்லப்படுற ஒரு ஆள் தான் உயிரிழந்திருக்கிறார். எனவே போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். விசாரணைகளின் முடிவில் உண்மைகள் தெரியவரும். இலங்கை தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை கிளையினர் என்ன செய்திருக்கிறோம் என்று சொன்னால், திருகோணமலையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்கிறதுக்கு சஜித் பிரேமதாசன் கட்சி இருக்குதானே, ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி, அவர்களுடைய உதவியை நாடி இருக்கணும். அவர்களோட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கணும். இந்த பேச்சுவார்த்தையை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் கோதாசன் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார். அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியோட சேர்ந்து திருகோணமலையில் உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைக்க போயினோம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. அதாவது அனுரகுமார திசாநாயக்காவோட சேர்ந்து ஆட்சி அமைப்பீங்களான்னு கேட்டால் இலங்கை தமிழரசு கட்சிக்காரர் வந்து துள்ளி குதிப்பினம். அப்படி ரெண்டு ஆட்சி அமைக்கிறது, அனுரகுமார திசாநாயக்கா ஒரு சிங்களவர், சிங்கள கட்சியோட எப்படி போய் சேர்றது, சிங்கள கட்சி இனவாத கட்சி, அவையோட நாங்கள் சேர மாட்டோம் என்று சொல்லி. அப்போ சஜித் பிரேமதாசாவோட போய் சேருவீங்களான்னு கேட்டால் உடனே சிரிச்ச முகத்தோட ஓமோம் என்று சொல்லுவினம். அல்லது ரணில் விக்ரமசிங்கவோட போய் சேருவீங்களான்னு கேட்டால் அதுக்கும் சிரிச்ச முகத்தோட ஓமன்ட்டு வினம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு என்று சொன்னால், அனுரகுமார திசாநாயக்கா வந்து சிங்களவர் என்று சொன்னால் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் யார்? அவை என்ன தமிழாக்களா? அவைக்கு தமிழ் தெரியுமா? அல்லது அவை இந்த தாய்மொழி தமிழா? அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொன்னால் மிச்சத்தை சொல்லுவேனமா, ஆதி பகவன் முதற்றிய உலகண்டு சொல்ல தெரியுமா அவைக்கு? இல்லைத்தானே, அவையிலும் சிங்களாக்கள் தானே, அவையின் தாய்மொழியும் சிங்களம் தானே. அப்போ என்னண்டு இந்த தமிழரசு கட்சி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும்? அனுரகுமார திசாநாயக்கா வந்து சிங்களவர், சிங்கள இனவாதி. அப்போ சஜித் பிரேமதாசா வந்து நல்லவர் வல்லவர் என்று சொல்லி எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்படி கண்டுபிடிக்கணும்? சஜித் பிரேமதாசாட்ட போயிட்டு முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடந்ததான்னு கேட்டால் ஓமன்ட்டு சொல்லுவாரா? விடுதலை புலிகள் யார் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவார்? பயங்கரவாதிகள் தானே சொல்லுவார். ஓம் தானே. இலங்கை ராணுவம் வந்து போர்க்குற்றம் செய்ததான்னு கேட்டால் ஓமன்ட்டு சொல்லுவாரா? ஒத்துக்கொள்வாரா? சஜித் பிரேமதாசா ஒத்துக்கொள்வாரா? கடைசி வரைக்கும் இல்லைன்னா சொல்லுவார். அப்போ இலங்கை தமிழரசு கட்சி எப்படி அனுரகுமார திசாநாயக்கா சரியில்லை, சஜித் பிரேமதாசா நல்லவர் என்ற முடிவுக்கு எப்படி விரைவினம்? தேர்தல் வரைக்குள்ள வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரிக்கிறது, சஜித் பிரேமதாசாவை ஆதரிக்கிறது, என்ன இது? எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், இவைக்கு வந்து சிங்களம், சிங்கள இனவாதம், தமிழ் மக்களுக்கான தீர்வு, அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவைக்கு யார் நன்மை செய்வினமோ, யார் ஆட்சியில் இருந்தால் அவையில் லஞ்ச ஊழல் செய்யலாம்,
அல்லது வேறு வேறு சலுகைகளை அனுபவிக்கலாமோ அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பினுமே ஒழிய சிங்களம் என்று பார்த்தா எல்லாருமே சிங்களம்தான். முள்ளிவாய்க்கால நடந்தது இனப்படுகொலையை வந்து ஒத்துக்கொள்ள மாட்டோம் சொன்னால் ஒரு தடவை ஒத்துக்கொள்ள மாட்டோம். போர்க்குற்றத்தை வந்து ஒத்துக்கொள்ளுவினமான்னு கேட்டால் ஒரு தடவை ஒத்துக்கொள்ள மாட்டோம். ராணுவம் பிளச்சதான்னு கேட்டால் ஒரு தடவை ஒத்துக்கொள்ள மாட்டோம். எல்லாருமே ஒன்றுதான். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி எப்படி அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்குது என்று சொன்னால், எப்படி போய் அனுரகுமார திசாநாயக்காவோட ஒட்ட மாட்டினம் இங்கே போய் ஒட்டினம் என்று சொன்னால் தங்களோட சுயநலம் தான். ஓம் தானே. ஏனென்றா அனுரகுமார திசாநாயக்காவோட போய் சேர்ந்தா லஞ்ச ஊழல் செய்ய முடியாது, வேறு சலுகைகளை அனுபவிக்க முடியாது. அனுரவே தொடர்ந்து ஆட்சியில் இருப்பாராக இருந்தால் இவேண்ட வண்டி ஓடாது. இதனால தான் அனுர சரியில்லை சஜித் நல்லம், அனுர சரியில்லை ரணில் நல்லம் என்று பாடிக்கொண்டிருக்கிறோம். ஓம் தானே. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கிறார். நேற்று மே 18. அதனை முன்னிட்டு அவர் அறிக்கை விட்டிருக்கார். மே 18ன்றது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு துயரமான நாள். ஆனால் அவைக்கு வந்து அது ஒரு மகிழ்ச்சியான நாள், அது அவைண்ட வெற்றி நாள். எனவே அதை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தான் உயிருடன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இலங்கையில் வந்து ஒற்றை கொடியின் கீழ் எல்லாரும் ஒன்றாக இருக்கணுமாம். ஒற்றை கொடி சிங்க கொடிக்கு கீழே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுமாம். அதுதான் தன்னுடைய கனவாம் என்று சொல்லியிருக்கார். இது காலங்காலமாக அவர் சொல்கிறதானே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் சொல்லிக்கிற வசனம் என்னென்னு சொன்னால், நான் உயிருடன் இல்லாவிட்டாலும் கூட என்று சொல்லி ஒரு வசனத்தை சேர்த்து சொல்லியிருக்கார். எதுக்காக அவர் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு வசனத்தை சொல்லி, இப்படியான ஒரு முன் வசனத்தை சொல்லி இந்த அறிக்கையை விட்டுக்கார் என்று பார்த்தா, அண்மை காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள், அவர் வந்து மிகவும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், ஏலாமல் இருக்கிறார், அவர் வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார், இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து சொல்லப்பட்டு கொண்டு வருது. கிட்டல நடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வந்து அவர் வாக்களிக்க வரையில, ஏனென்று சொன்னால் அவருடைய உடல்நிலை வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லி. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தில் தன்னுடைய வாக்கு மூலம் போல இப்படி ஒரு அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறது வந்து பல கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புது. தான் உயிருடன் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்ற ஒரு வசனத்தை வந்து அவர் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றதுக்கு என்ன காரணம் என்றது இங்கே பரவலான ஒரு கேள்வியாக கேட்கப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். பொதுவாக அவருடைய உடல்நிலை சம்பந்தமான செய்திகளை வந்து அவருடைய குடும்பத்தினர் வந்து மூடி மறைச்சு கொண்டு தான் பெரியணும். நாமல் ராஜபக்ஷவை கேட்டால் தன்னுடைய அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவர் நல்லா தான் இருக்கார் என்று சொல்கிறார். எனவே நேற்று மஹிந்த ராஜபக்ஷ விட்ட அந்த அறிக்கை வந்து பலருக்கும் பலவிதமான சந்தேகங்களை எழுப்பியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். ஜேவிபி கட்சியினுடைய 60வது ஆண்டு நிறைவு நாள் இப்போ கொண்டாடப்பட்டது தானே. எனவே அதை முன்னிட்டு இந்த கேலி சித்திரம் வந்து வரையப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து கேக்கு வெட்டுறார். அதாவது அந்த கேக்கில் வந்து 60 எழுதப்பட்டிருக்கிறது. ஜேவிபியினுடைய 60வது பிறந்த நாளை முன்னிட்டு அந்த கேக்கை வந்து அவர் வெட்டுறார். வெட்டி அந்த கேக்கை வந்து யாருக்காவது தீர்த்து தானே வேணும். அப்போ ஜேவிபியை சேர்ந்த மற்ற உறுப்பினர்களுக்கு தீர்த்துவாராக்கும் என்று பார்த்தா கேக்கை வெட்டி IMF கூட்டி விடுறார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நிற்கிறார். எனவே இந்த பர்த்டே பார்ட்டியினுடைய முக்கியமான சீஃப் கெஸ்ட் வந்து ஒன்று வந்து IMF, மற்றது வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி. ஒரு சாதாரண பொதுமகன் அங்கால தூரத்தில் நின்று ஆச்சரியத்தோட அதிசயத்தோட பார்க்கிறார் இந்த காட்சியை. எனவே இந்த கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.